சார் 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 என்ன? எனக்கு ஒரு டவுட் சார். அந்த ஃபைல்ல என்ன இருக்கு? ஏன் அந்த போலீஸ் போட்டோ எடுத்தார்? அதானே? ஆமா சார், ஆமா. இன்னைக்கு என்ன தேதி? காலையில தான் சார் சொன்னேன். ஏன் தூர திரும்ப சொல்ல மாட்டீங்களோ? சொல்லலாமே. 2 2 2 2. கரெக்ட். 2 + 1 3. அப்போ பிளான் படி நாளைக்கு திருடனை அரெஸ்ட் பண்றோம். அண்ணம்மாவோட ஆர்டர். அதுக்கு 120 போலீஸ வர சொல்லணும். ஹெலிகாப்டர் ஸ்குவாட் வேற அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப வேலை இருக்கு. அடப்பாவிகளா, 120 போலீஸ், ஹெலிகாப்டரா? ஐயோ, இந்த அப்ராணியை பிடிக்கவாடா இவ்வளவு ஏற்பாடு. நடத்துங்கடா, நடத்துங்க. இப்ப என்ன பண்றது? என்ன அனு, ஏதாவது ஐடியா இருக்கா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணம்மா முதல்லயே சொன்னாங்க 2 நாள் ஆற போட்டு யோசிப்போன்னு. நாம தான் ஒரு நாள் டைம் அது இதுன்னு அவசரப்பட்டோம். அவங்க சொன்னாங்க, நீ அதே சொல்லாத. இதெல்லாம் ஆற போற விஷயமே இல்ல. நீங்க சும்மா பேசிட்டு இருக்கும் போதே நான் பிளான் பியே ரெடி பண்ணிட்டேன். என்ன பிளான் சந்துரு? பெரிய பிளான்லாம் இல்ல, சின்ன பிளான் தான். போறோம், அந்த ஆள 4 தட்டு தட்டுறோம், மாமாவை தூக்குறோம். சிம்பிள். அட பாவி, அவசரப்படாதீங்க சந்துரு. இப்படி எல்லாம் பண்ண பெரிய பிரச்சனை ஆயிடும். அது நம்ம பத்மா அன்னைக்கு தான் ப்ராப்ளம். ஆமா சந்துரு, உன் வேகத்தை இதுல காட்டாத. பத்மா அக்காவோட வாழ்க்கை. ஆமா, எல்லாரும் சேர்ந்து எனக்கே அட்வைஸ் பண்ணுங்க. உங்க பிளான் தான் ஃபிளாப் ஆயிடுச்சு. அப்ப என் பிளானை கேளுங்கன்னா சரின்னு ஒத்துக்காம ஏன் 1000 அட்வைஸ் பண்றீங்க? இல்ல சந்துரு, ஸ்ரீனிவாசன் பிரதர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு தடவை பேசி பாப்போம். அவரை எப்படியாவது தனியா பார்த்து பேசினா அவர் மனசுல என்ன இருக்குங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஐயய்ய, இதெல்லாம் செட்டே ஆகாது. நானே போறேன், மாமாவை தூக்குறேன். தைரியம் இருக்கிறவங்க வாங்க, இல்லனா போயிட்டே இருங்க. ஹலோ, ஏன் சும்மா சும்மா போன் அடிச்சுட்டே இருக்க? அந்த ஆளு அதான் உன் புருஷன். அவர் வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. போதுமா? நல்ல ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க. பத்மா, என்னாச்சு? சித்தி, என்னம்மா? என்னாச்சுமா? பத்மா, ஐயோ, பத்மா, என்னம்மா? என்ன? நாம மோசம் போயிட்டோம். என்னம்மா சொல்ற? ஐயோ, என்னங்க இப்படி அழறா? பத்மா, என்னன்னு சொல்லுமா. அழாத. இங்க பாரு, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுன்னு சொல்லு. அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா சித்தி? இங்க பாரு, இத பாரு, இங்க பாரு. நீ அழாத. நாம என்னன்னு கேட்கலாம். போன்ல பேசுனதை வச்சு நீயா ஒரு முடிவு பண்ணாத, சரியா? நீ அழாம இரு. அவ இங்க வரட்டும், நாம பேசிக்கலாம். அழாதம்மா. அக்கா கிட்ட இப்படியா பேசுவ? அவங்களே நொந்து போயிருக்காங்க. இப்ப அதுவா பிரச்சனை? அக்கா உட்காந்து அங்க அழுதுட்டு இருக்காங்க, நீங்க என்னடா இங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் சொல்றதா கரெக்ட். இப்பவே மாமா கைய கால கட்டி நான் தூக்கிட்டு வரேன். முடிஞ்சா அந்த ஆளு என்ன தடுத்துக்கிட்டோம். அவசரப்படாதீங்க பிரதர், பிரச்சனை வேற மாதிரி போயிடும். இதனால என்ன பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியாதா? இது என்ன காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்சுக்கிட்டு மறுநாள் சேர்ந்துக்கிற மாதிரி நினைச்சிட்டியா? அவங்க பக்கமும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. பெரிய ஊர் பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்கோடா, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு இவ்வளவுதான் பொறுமை. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க என் கூட வரீங்களா, இல்ல நான் மட்டும் போகவா? என்னாச்சு பிரதர்? வீட்ல இருந்து ஓடி வந்துட்டேன். எனக்கு பத்மா தான் முக்கியம். பத்மா இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன சொன்னீங்க? எனக்கு பத்மா தான் முக்கியம். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொன்னேன். நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க பிரதர், ப்ளீஸ். ஐயோ சிஸ்டர், எத்தனை தடவை எங்க வச்சு கேட்டாலும் நான் இதையத்தான் சொல்லுவேன்.
எனக்கு பத்மா தான் முக்கியம். பத்மா இல்லாம என்னால வாழ முடியாது. சோ பிளான் சக்சஸ். அனு போட்ட பிளான் எப்படி சக்சஸ் ஆகாம போகும்? கலெக்டிங் சிஸ்டர். கரெக்ட் தான். செம பிளான். என்ன மாமா நீங்க இத அன்னைக்கே சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்குமா? டேய் மாப்ள, ஓடி வந்ததுல தொண்டை அடைக்குதுடா. தண்ணி குடுத்துட்டு அப்புறமா பேசு. இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. இந்தாங்க மாமா. மெல்ல 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 குடிங்க மாமா. ஒன்னும் அவசரம் இல்ல மாமா. அதான் இப்ப என் கூட வந்துட்டீங்கல்ல, இனிமே என்ன? பாத்தியா சாம், மாப்பிள்ள வந்த உடனே நம்மள அவங்க கண்ணுக்கே தெரியல. அதுலயும் சந்துரு ரொம்ப ஓவர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பேசின பேச்சு என்ன, இப்ப அடிக்கிற பல்ட்டி என்ன? ஹலோ, அது அப்போ, இது இப்போ. முதல்ல பத்மாக்காவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். இல்ல வேண்டாம், வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்போம். கரெக்ட். சீனிவாசன் பிரதர் கூட 4 பேரும் என்ட்ரி ஆனா வீடே பத்திக்கும். நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்க அப்பா வந்து என்ன தூக்கிட்டு போயிருவாரு. என்னால இன்னொரு தடவைலாம் ஜன்னலரி குதிச்சுலாம் ஓடி வர முடியாது. கிளம்புங்க, நான் பத்மா உடனே பார்க்கணும். பாரா, எல்லாம் நேரம். வாங்க. இதுக்குதான் சொன்னேன், இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் சரியாகாதுன்னு. அந்த நிலத்தை கொடுத்துதான் சரி பண்ணணும். பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கே இவ்ளோ இருக்குன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சும்மா விடுவாங்களா? அழாத பத்மா, அவங்க வந்துட்டோம், என்னன்னு கேப்போம். இன்னும் என்ன கேக்குறதுக்கு இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. ஆமா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் பேரிஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்க மாப்பிள்ளை உங்க பொண்ண வேணான்னு தலை முழுகிட்டு போயிட்டாராம். அக்கா கொஞ்சம் சும்மா இருங்க. என்னதான் பேசுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா? இவ வாழ்க்கை முழுக்க இப்படி அழுதுகிட்டே தான் இருக்கணும் ஜெயந்தி. இனிமே இப்படிதான் இருக்கவும் போறா. எல்லாரும் நல்லா பார்த்து பழகிக்கோங்க. இவ்ள ஏய், இப்ப என்ன நடந்துச்சு இப்படி கத்துற? போன பசங்க வரட்டும், என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். ஆமாங்க, பசங்க வந்துட்டோம். அழு, நல்லா அழு. ஆசைப்பட்டதை அடையணும்னா அடம் பிடிக்க தெரியணும், மிரட்ட தெரியணும். நீதான் அண்ணம்மா பாத்துக்குவாங்கன்னு அவங்களுக்கு ஏந்துகிட்டு பேசினல்ல, இனி காலம் பூரா இப்படியே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் நீ. உன் அழுகைய யாரும் இங்க மதிக்க போறதில்ல. ஏன் உங்க அப்பாவே மதிக்க மாட்டாரு? இவங்களுக்கெல்லாம் சூரிய வம்சத்தோட பைசா பெறாத வரட்டு கௌரவமும் அந்த பூர்வீக நிலமும் தான் முக்கியம். என்னக்கா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இல்ல ஜெயந்தி, அந்த நிலத்தை தராம இவளால இனிமே அங்க வாழவே முடியாது. நான் போய் கால்ல விழுந்து கேட்டாச்சு. இப்போ பசங்களும் போய் பேசியாச்சு. மாப்பிளையும் பத்மா வந்தா நிலத்தோட வரணும்னு சொல்லிட்டாரு. மரியாதையா அந்த நிலத்தை கொடுத்துட்டு அவங்க கால்ல விழுந்து என் பொண்ணை ஏத்துக்குங்க சம்பந்தின்னு கெஞ்சறத தவிர வேற வழியே இல்ல. பத்மா, பத்மா, பத்மா. ஏங்க வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டேங்க. என்ன பத்மா, இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா? எனக்கு தெரியுங்க, ஆனா சந்துரு அப்படி போன்ல சொல்லவும் ரொம்ப அழுதுட்டேங்க. என்னோட சிச்சுவேஷன் அப்படி. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது பத்மா. எங்க அப்பா ஓவரா பேசினப்ப அவர் எதிர்த்து எதுவுமே பேசாதது என்னோட தப்பு தான். அதுக்காக அவர் சொன்னது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. இப்ப சொல்றேன், எனக்கு நீ போதும் பத்மா, நீ மட்டும் போதும் பத்மா. நிலம், சொத்து, பணம், நகை இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். மாப்ள, நீங்க இத சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடா
நம்ம பொண்ணு தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது மாப்ள. அத்தை நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. பத்மாவை நான் அவ்வளோ லவ் பண்றேன். எனக்கு பத்மா இல்லைனா வாழ்க்கையே இல்லை. அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா மறுபடியும் உங்க அப்பா வந்து கூப்பிட்ட உடனே அவர் பேச்சு கேட்டு போயிட மாட்டீங்களா? ஜெயந்தி, இல்லைங்க, ஜெயந்தி கேட்கறது சரிதான். நீங்க சொல்லுங்க மாப்ள, உங்க அப்பா வந்து திரும்ப கூப்பிட்டா நீங்க போயிட மாட்டீங்களா? என்ன மாப்ள எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதா இருந்தாலும் பத்மா கிட்ட கேட்டுதான் பதில் சொல்லுவேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அச்சச்சோ, இனி இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். மன்னிச்சிட்டேன், விடுங்க. ஏன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. போங்க, போடா, போம்மா, போ, போடா, போமா ராஜி, போங்கம்மா. சார், எப்படி சார் நம்ம ஏற்பாடு? ஐயோ, போலீஸ்காரனே வாயை திறந்து குட்டுன்னு சொல்லிட்டான். டேய், சாத்துக்கடா கதவை. ரொம்ப நன்றிப்பா. என்ன பெரியம்மா, நமக்குள்ள என்ன நன்றி எல்லாம்? பெரியத்த, எதுக்கு நமக்குள்ள நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இது ஏன் வீடு. நான் சின்ன பசங்களா போறீங்களேன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆமாப்பா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோன்னு. எல்லாத்துக்கும் காரணம் அனு சிஸ்டர் கொடுத்த ஐடியா தான். இல்லனா மாப்பிள்ளை இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கவே மாட்டாரு. அனு, நீ யாரோ என்னமோ, ஆனா நீ எங்க குடும்பத்துக்கு பண்ணிருக்கிற உதவி சாதாரணமானது இல்லம்மா. யாரோ என்னமோவா? நல்ல கதையா இருக்கா ஆண்டி. சூர்யா எனக்கு பிரதர், நீங்க எனக்கு ஆண்டி, சாம் எனக்கு ஃப்ரெண்டு. யாரோ என்னமோலாம் சொல்லாதீங்க ஆண்டி. ஆமாம்மா, நீயும் எங்க வீட்டு பொண்ணுதான். ஓ, இந்த கான்ஸ்டபிள் பயங்கரமான ஆளா இருக்காளே. குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா டயலாக் பேசுறா. ஒரு நிமிஷம் நானே நம்பிட்டேனே. எல்லாம் நடிப்படா நாராயணா, நம்பிடாத. 4 பேரும் பண்ணது பெரிய விஷயம்ப்பா. நிஜமா சொல்றேன், பெரியவங்களால முடியாத நீங்க 4 பேரும் சாதிச்சு காட்டிருக்கீங்க. அண்ணம்மா மட்டும் இங்க இருந்திருந்தா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆமா, அம்மம்மா எங்க? வெளியே போயிருக்காங்கம்மா, இப்ப வந்துருவாங்க. நீங்க 4 பேரும் விடுதலை பத்திரம் அது இதுன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா உண்மையாவே சொல்றேன், நீங்க 4 பேரும் சாதிச்சிட்டீங்க. மருமகளே, நீ கலக்கிட்ட. சின்னத, அனுக்கு சொல்லுங்க. ஐடியாவே அனுது தானே. அனுவ பாராட்டாம இருக்க முடியுமா? ஐயோ, இந்த விஷயம் இவ்ளோ கரெக்டா முடிஞ்சதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல. நாங்க 4 பேரும் தான் காரணம். எங்க ஆபீஸ்ல நாங்க அடிக்கடி சொல்லுவோம், டீம் ஒர்க் தான் முக்கியம்னு. இப்பவும் சொல்றேன், எங்க டீம் தான் காரணம், தனி ஆள்லாம் காரணம் இல்ல. ஸ்டேஷன்ங்கிறது ஆபீஸ்னு எவ்வளவு நேக்கா சொல்றாங்க அந்த கான்ஸ்டபிள். பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கே. நடிப்புல ஒரு செகண்ட் கூட ஸ்லிப் ஆக மாட்டேங்கிறாளே. அதெல்லாம் சரி, அந்த ஆளு அதான் நம்ம சம்பந்தி. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அந்த ஆளாச்சு மாப்பிளையாச்சு, என் பொண்ணை தேடி மாப்பிளை வந்துட்டாரு. எனக்கு அது போதும். இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஆளா போய் நிக்கிறேன். எவன் வரான்னு நானும் பாக்குறேன். ராஜி, உன்னை எதிர்த்து யாராலும் ஜெயிக்க முடியாது. என் அனுபவத்துல சொல்றேன், உன்னை சமாளிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. உங்கள என்னங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. எங்க உன் புள்ள சத்தியத்தையே காணோம். சாப்பிட்டீங்கன்னா எடுத்து வச்சுட்டு படுப்பேங்க, தலையெல்லாம் வலிக்குது. அவன் நல்லதுக்கு தான் பண்றேன், இன்னுமா புரியல? என்னங்க, வாழ வேண்டியவங்களை பிரிச்சு வச்சு என்ன நல்லது பண்ணி என்ன ஆக போகுது? அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழத்தான் இந்த போராட்டம், புரியுதா? அடுத்து உங்க பணம் நமக்கு தேவையா? இதெல்லாம் நல்லதுக்கா? ரொம்ப பேசாத. ஆமா, உன் புள்ள சாப்பிட்டானா? அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டு படுத்துட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் படுத்துட்டானா? ஆச்சரியமா இருக்கே. என்னங்க, அவன் மனசே சரியில்லைங்க, அவன் பாவங்க. நேத்து வரைக்கும் அப்பா சொல்றதான் சரின்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருந்தவன் 4 வாண்டுங்க கையில விடுதலை பத்திரத்தோட வந்தோன்ன
கொஞ்சம் மாறிட்டானா? அவன் கல்யாணமான ஆம்பளைங்க. அத கொஞ்சமாவது மனசுல வச்சு பாருங்க. அவன் ஒண்ணும் சின்ன பையன் இல்லைங்க. எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ வாயை மூடு முதல்ல. உள்ளதான் இருக்கானா? ஏங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுங்க. இருவரை அவனை போய் பார்த்துட்டு வரேன். ஏங்க நல்லா தூங்கிட்டு இருக்க போறாங்க, ஏங்க எழுப்பி விடுறீங்க? அவனே மனசு சரியில்லாம இருக்கான். பொண்டாட்டி கிட்ட இருந்தா பிரிச்சுட்டீங்க, தூங்கவாது விடுங்களேன். போன் எடு. அந்த மயில் வாகனமா தான் இருக்கும். அந்த ஆளுகிட்ட நீங்களே பேசிக்கோங்க. மயில் வாகனமா? அவன் ஏன் லேண்ட்லைன்ல போன் பண்றான்? மயில் எதுக்கு போன் பண்றான்னு தெரியலையே. மயில சொல்லுங்கண்ணே. மயில எதுக்கா நீங்க லேண்ட்லைன்ல போன் பண்ணீங்க? இல்லையாண்ணே. சரி, யார் பண்ணாங்க தெரியல, நான் அப்புறம் பேசுறேன் கூட. அண்ணே நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. நிலம் கைக்கு வர்றதுல பிரச்சனை எதுவும் வராதுல்ல? ஏன் அப்படி கேக்குற? பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், நீ கவலையே படாத. ஒரே நாள்ல நிலம் நம்ம கைக்கு வந்துரும். நீ மத்த வேலையெல்லாம் பாரு மயிலு. சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வச்சிருட்டுங்களா? சரிப்பா, குட் நைட். குட் நைட். கேட்டல, 25 கோடி ரூபாய்க்கு மேல. உன் புள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அடப்பாவி, இவங்களையும் மிரட்டி எடுபடி ஆக்கிட்டியா? இந்த ராஜையும் ஜெயந்தி ஏன் பயந்து பயந்து விழுந்து விழுந்து சமைக்குதுங்க? ஒருவேளை அவங்களும் அண்ணம்மா பீரோட கை வச்சு மாட்டிருக்குமோ? என்னம்மா மூத்த மருமகளே, சமையல்காரர் இருக்கும் போது நீ எதுக்காக சமைக்கிற? இன்னைக்கு பத்மாக்கும் மாப்பிளைக்கும் விருந்து, அதான் நாங்களே சமைச்சுக்கிறோம். சுந்தரத்தை சமைக்க வேணாம்னு சொல்லிட்டோம். சுந்தரம், அந்த தக்காளி எடுத்து கொடுங்க. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கறாரு. இவர் பொண்டாட்டி கொடுத்து வச்சவதான். அடேங்கப்பா, பயங்கரமான ஆள்டானி. சுந்தரம் வேணா வெளியே இருக்கட்டும், நாம சமைச்சுக்கலாமே. இல்ல பரவாயில்ல, நானும் ஹெல்ப் பண்றேன். இல்லப்பா, நீ இருந்தா அவங்களுக்கு சங்கோஜமா இருக்குமா, அதனாலதான் வெளியே இருக்க சொல்றோம். ஆமாங்க, ஆம்பளைங்க முன்னாடி எனக்கு சமைக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அதான். நான் வேணா போய் 4 பொம்பளைங்களை கூட்டிட்டு வரவா? சுந்தரம் இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல இவரை வெளியே போக சொல்லுங்க. சரி, நீங்க 2 பேரும் போய் டைனிங் டேபிள ரெடி பண்ணுங்க, நாங்களே சமைச்சுக்கிறோம். போங்க. டைனிங் டேபிளா? நானா? பத்மா, பத்மா, இதோ வர அண்ணம்மா. உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. பத்மா, என்னமோ போராத நேரம் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இது எதுவுமே நீ மனசுல வச்சுக்காத. மாப்பிள்ளையோட நீ சந்தோஷமா வாழணுமா. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேனம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இதுல என்ன மன்னிக்கிறதுக்கு இருக்கு மாப்பிள்ள? உங்க சூழ்நிலை அப்படி. இப்ப பத்மாவை தேடி நீங்களே வந்தீங்களே, அதுவே போதும். வயசுல சின்ன பசங்களா இருந்தாலும் பெரிய காரியத்தை பொறுப்பா செஞ்சு காமிச்சிட்டீங்க. இந்த அண்ணம்மா மனச குளிர வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம சூரிய வம்சத்தோட குடும்ப கௌரவம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்ணம்மா. அத சொல்லி சொல்லி தானே எங்களை எல்லாம் வளர்த்திருக்கீங்க. அதை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். சந்தோஷம்பா. ஆமா, எங்க ராஜி? ராஜி அத்தை. ஏய், என்ன ராஜி? எந்திரி எந்திரி எந்திரி. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ வேகத்துல ரொம்ப பேசிட்டேன். ராஜி, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ஒரு விஷயத்த எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யணும்னு நினைக்க கூடாது. யோசிச்சு பக்குவமா செய்யணும். பார்த்தல, உன்னை விட வயசுல சின்னவங்க எவ்வளவு யோசிச்சு பண்ணிருக்காங்க.
பொண்ணு பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு அத்தை. உன்னை தவிர இந்த வீட்ல பத்மா மேல யாருக்கும் பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? சண்முகம் அவளை பெத்தவன். நீ அழுதுட்ட. அவன் ஆம்பளை. வெளியேயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எவ்வளவு தவிச்சிருப்பான். அவனை பத்தி நீ யோசிச்சியா? தப்புதான் அத்தை. சரி, போனதெல்லாம் போகட்டும். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், பணங்கிறது மனுஷனை மிருகமா மாத்திடுது. பணம் தான் நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர நாம பணத்துக்கு அடிமையா இருக்க கூடாது. மாப்ள, இத மட்டும் உங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இதெல்லாம் அவர் கேட்கிற மூட்லயே இல்ல அண்ணம்மா. அதான் நான் ஓடி வந்துட்டேன். இனிமே என்ன ஆனாலும் சரி, எனக்கு பத்மா தான் முக்கியம். வீடு, பணம், சொத்து, நிலம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. மாப்பிள்ளை இந்த வார்த்தையை சொல்லவும் தான் அத்தை நான் என் நிலைக்கே வந்தேன். அது வரைக்கும் என்னால ஒன்னும் யோசிக்க கூட முடியல. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. உன்ன மாதிரி படபடபடன்னு பேசவும் முடியாது, பேசிட்டு மன்னிச்சிருங்க அத்தைன்னு கேட்கவும் முடியாது. இனிமே இப்படி அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத ராஜி. இதனால எங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்க. நம்ம சந்தோஷம், துக்கம் இது எல்லாத்தையும் விட சூரிய வம்சத்தோட கௌரவமும் மரியாதையும் தான் முக்கியம். ஏன்னா அதுதான் ஆலமரம். அதை சாச்சிட்டு நாம என்ன சாதிக்க போறோம்? உங்க மாமா போனதுக்கு அப்புறம் இந்த சூரிய வம்சத்தை கட்டி கரையேத்த நான் என்ன பாடுபட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா அண்ணம்மா, நான் பெரியம்மா கிட்ட இது எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன். நீங்க செஞ்சது சாதாரண காரியம் இல்ல. உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் கடன் பட்டிருக்கோம். சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா சாப்பாடு ஆறிட போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிட போறோம். வாங்க எல்லாரும். சித்தப்பா, என்ன வளர்றீங்க? நம்ம தினமும் வீட்டு சாப்பாடு தானே சாப்பிடுறோம். அட நீ வேறடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மருமகளே சமைச்சிருக்காளுங்க. அத சொன்னேன். வாங்க போலாம். அத்தை சாப்பிட வாங்க. நீங்க எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என் வயிறு நிறைஞ்சிருச்சு. எப்பவுமே சூரிய வம்சம் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இப்பவே சொல்லிடுறேன். மாப்பிள்ளையும் பத்மாவும் எத்தனை நாள் வேணாலும் நம்ம வீட்டுல இருக்கட்டும். அது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா அவருக்கும் கௌரவ குறைச்சல், அது நம்ம சம்மதிக்கும் மரியாதை இல்ல. அதனால கொஞ்ச நாள்ல நாமளே ஒரு நல்ல வீடா பார்த்து அவங்கள தனி கொடுத்தன வச்சிடலாம். வந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இந்த சந்தோஷமான நேரத்துல இன்னொன்னையும் சொல்ல போறேன். அத சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். நானும் சாரதாவும் ஜோசியரை போய் பார்த்து பேசினோம். நம்ம பூர்வீக நிலத்துல மணிமண்டபம் கட்ட பூமி பூஜை போடுறதுக்கு நாளைக்கு தான் நல்ல நாள்னு குறிச்சு கொடுத்திருக்காரு. அதனால எல்லாரும் காலையிலேயே குளிச்சுட்டு தயாரா இருங்க. பத்மா பிரச்சனை சுமூகமா முடிஞ்ச மாதிரியே பூமி பூஜையும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். தப்பாச்சு, இது ரொம்ப தப்பாச்சு. ஏதாவது பண்ணியாகணுமே. பண்றேன், பெரிய ஆப்பா வைக்கிறேன். இந்த போலீஸ்காரங்களை வரவழைச்சு எங்க அண்ணி என் கையை கட்டி போட்டுட்டாங்க. இல்ல இந்த நில விவகாரத்தை ஊதி பெருசாக்கி ஊரையே எரிய வச்சிருப்பேன்.
நீ எப்போ கூப்பிடுன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தம்மா. அம்மா என்னம்மா ஆச்சு? அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சா? அதெல்லாம் இருக்கட்டும்பா. என் மருமக எப்படி இருக்கா? அங்க எல்லாரும் உன்னை ஏத்துக்கிட்டாங்களா? பத்மாவுக்கு என்னம்மா, நல்லா இருக்கா? நான் வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம்தாம்மா. அப்பா மனசு மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அண்ணம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா. அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லடா. நீயாச்சும் அங்க நிம்மதியா இரு. ஒன்னு நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா பேசாம நீ எங்களோடயே வந்துருமா. என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே போட்டும். நீ இதெல்லாம் மறந்துட்டு பத்மா கூட நிம்மதியா இருடா. அம்மா அப்பா என்ன தேடலையாம்மா? அவர் இன்னும் கண்டுபிடிக்கலப்பா. நான் ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கேன். சரி, நீ என் மருமக கிட்ட போன கூட. ஒரு நிமிஷமா, அம்மா பேசணுமா? அத்தை நல்லா இருக்கியாம்மா? அவனை பத்திரமா பாத்துக்கோமா. இப்படி பண்ணிட்டானேன்னு அவன் மேல கோபம் எல்லாம் படாத. அவனுக்கு எதுவுமே தெரியாதும்மா. நீதாம்மா அவனை பத்திரமா பாத்துக்கணும். என்னத்த இது? இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. ஒரே ஒரு குறைதான், உங்களுக்கும் மாமாக்கும் சமைச்சு போட்டு பாத்துக்க முடியலேன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னம்மா பண்றது? எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ என்ன பண்ணுவ? சரி, அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோமா. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இவரை நான் பாத்துக்கிறேன். என்னமோ நேரம் இவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. அதுக்காக இவரை தப்பா நினைச்சு எங்களை தலை முழுகிடாதம்மா. என்னத்த நீங்க? நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? எனக்கும் நீங்களும் மாமாவும் எங்களுக்கு வேணும் அத்தை. இல்லாததையெல்லாம் யோசிச்சு நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் அவர்கிட்ட கொடுக்கறேன். அம்மா, நான் அங்க இல்லைன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா நீ என்னம்மா பண்ணுவ? அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிம்மா, நீ பத்திரமா இருமா. பாவங்க அத்தை. என்ன புஷ்பா, அங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஐயோ சுப்பு, இப்பதான் என்னால சொல்ல முடிஞ்சிச்சு. புஷ்பா, நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. இந்த பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அவங்க கிட்ட, அப்புறம் அவங்க முகத்திலே நம்ம முழிக்க முடியாது. அனு பிடிவாதமா இருக்காளே, அப்புறம் நான் என்ன பண்றது? அவ சின்ன பொண்ணு, நீ தான் எடுத்து சொல்லணும். அவகிட்ட நான் என்ன சொல்லணும் என்னைய திருப்பி கேட்டா நீயே தான் சொல்லணும். நீ தானே அப்பா, நீ சொல்லு. சும்மா என்ன சொல்லுனா நான் சொன்னா மட்டும் அவ கேட்டுருவாளா? இது விளையாடுற விஷயம் இல்ல புஷ்பா. அனு எங்க எதுக்காக இருக்கான்ற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க பாரு, நீங்க 2 பேரும் அங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது புரியுதா? நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீயும் தானே சுப்பு நடிச்ச. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல புஷ்பா. எனக்கு போன அனு கிட்ட கொடு. இந்தா, உன் அப்பா பேசணுமா பேசு. சொல்லுங்கப்பா. அனுமா, இவ்வளவு பிரச்சனைக்கு மதியில நீ அங்க இருந்துதான் ஆகணுமா? எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டியா? அங்க பேசு, என்கிட்ட என் பாயிர. ஹலோ அனு, கொஞ்சம் அப்பா சொல்றத தயவு செய்து காது கொடுத்து கேளு. நாம நடிச்சே அங்க ஒரு பெரிய குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். நடிக்கிறோங்கிறது சரிப்பா, ஆனா ஏன் மாத்தல? அது நம்ம பார்வையில, ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. ஹலோ ஹலோ அனுமா, லைன்ல இருக்கியா? சொல்லுங்கப்பா. குத்துது இல்ல உனக்கே, மனசு குத்துது இல்ல? அதனாலதான் அப்பா படிச்சு சொல்றேன். வேணாம், இதெல்லாம் இதோட நிறுத்திட்டு உடனே கிளம்பி வந்துருங்க. அப்பா. அனுமா, சொல்றது கேளு. இப்பதான் அந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல அப்படியே சிரிச்ச முகத்தோட அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா வந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க பூமி பூஜை பண்றாங்க, நினைவு இல்லம் கட்டுறாங்க, என்னவோ பண்ணிட்டு போகட்டும். அப்பா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானே சொல்வேன். சொல்படி கேட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கம்மா. இந்த அணுவோட சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச், எல்லாரும் முன்னாடியும் பண்ற சேலஞ்ச்.
எனக்கு தகுதி இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்க சொல்ற வேலைய அது என்னவா இருந்தாலும் சரி நான் முடிச்சு காட்டுறேன். ஒருவேளை உன்னால இந்த சேலஞ்சில ஜெயிக்க முடியலனா அதுக்கு சான்ஸே இல்ல சார். அனோ 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 லைன்ல இருக்கியா? அப்பா சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கவனமா, இல்ல நீயா கூட யோசிச்சு பாரு. படிச்சவ, உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். சாரிப்பா, இந்த சேலஞ்சில ஜெயிக்காம என்னால வர முடியாது. உங்க வார்த்தையை மீறி நான் பேசுறேன்னு நினைக்காதீங்கப்பா. யாராலையும் சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைச்ச பத்மானி பிரச்சனைய என்னால சரி பண்ண முடிஞ்சதுன்னா அதே மாதிரி அண்ணம்மா சம்மதத்தோட இந்த நிலத்தையும் வாங்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. வர வர நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. நீ பண்றது, நீ பேசுறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு, புதிரா இருக்கு. இது பிடிவாதம் இல்லப்பா, நம்பிக்கை. சூர்யா சார் சொல்லுவாங்கல்ல, அந்த நம்பிக்கை. என்னால எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த நிலத்தை வாங்க முடியும்ன்ற நம்பிக்கை. எனக்கு திறமை இருக்குன்னு எல்லாருக்கும் நிரூபிக்க முடியுங்கிற நம்பிக்கை. சாரிப்பா, நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன். இந்த சேலஞ்ச் எல்லாம் விட்டுட்டு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏய் என்னடி போன என்கிட்ட கொடுக்காம கட் பண்ணிட்ட? அது சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேட்க வேணாமா? ஏமா இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணு விடாம அப்பா கிட்ட சொல்லிடுவியா? ஏ சுப்பு என் புருஷன்டி. போமா, அப்பா எவ்வளவு பயப்படுறாரு தெரியுமா? சுப்பு சொல்லிடுச்சு, நான் சொல்லல. ராத்திரி தூங்கும் போதெல்லாம் என் நெஞ்சுக்குள்ள அப்படியே தடக்கு தடக்கு தடக்குன்னு ரயில் ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. எனக்கு எப்படி பக் பக்குன்னு இருக்கு தெரியுமா? நீ வேற சும்மா இருமா. ட்ரெயின் ஓடுது, ஹெலிகாப்டர் ஓடுதுன்னு. ஏய் அனு அடி நீ? அனுவா? சின்ன வயசுல மண்புழுவை பார்த்து ஐயோ பாம்புன்னு ஓடி வந்து எனக்கு கட்டி பிடிச்சுக்குவேன். இப்ப இப்படி பேசுற? எங்க இருந்து நீ உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? சூர்யா சார் கிட்ட இருந்துமா. அவர் எதுக்கு பயப்படுறாரா? நானும் நீயும் எவ்வளவு வளர்றோம். அவர் வந்த நாள்ல இருந்து ஒரு வார்த்தையாவது வளர்னாரான்னு பாத்தியா? அவரை பார்த்து கத்துக்கோமா. ஏய் அவரு கோடீஸ்வரன்டி. நாளைக்கே உண்மை தெரிஞ்சாலும் ஆமா அப்படித்தான் நான் தானே தைரியமா நிப்பாரு. ஆனா நாம அப்படியா? நமக்கு எதுக்குடி இந்த வம்பு? பேசாம அப்பா சொல்றதே கேட்டுருவோம். நைட்டோ ஓடி போயிடலாமா? நைட்டா ஓடணுமா? நாம என்ன இங்க திருடவா வந்தோம்? நிலம் வாங்கம்மா, நிலம் வாங்க. நீ ஏதாவது வளராத. அடே என்னடி சொல்ற? அந்த அண்ணம்மா அவங்க சொந்த பேத்தியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆனப்ப கூட பூர்வீக நிலத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க. நீ எவ்வளவு ஒருத்தி? நீ கேட்டா மட்டும் கொடுத்துருவாங்களாடி? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அனு. எப்படியாவது இந்த சேலஞ்சில ஜெயிக்கணுங்கிற வெறி உன் கண்ணை மறைச்சிருச்சு. இதெல்லாம் நடக்கிற காரியமாடி அனு, சொன்னா கேளுடி. ஐயோ அம்மா, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. இவ்ளோ பெரிய வீட்ல சின்ன சின்ன சண்டைங்க வருது சகஜம்தான். இத்தனோண்டு வீடு நம்மளோடது. 3 பேர் தான் இருக்கும். நீயும் அப்பாவும் என்னைக்காச்சும் சண்டை போடாம இருந்திருக்கீங்களா? ஏய் அதுவும் இதுவும் ஒன்னாடி. 1 2 இந்த நிலத்தை எப்படியாவது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்காக வாங்குறதுன்னு வந்துட்டேன். இது வரைக்கும் எல்லாம் பக்காவா தான் போயிட்டு இருக்கு. இனிமேலும் அப்படியே நடக்கணும்னு நம்பு. நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத. உனக்கு பயமா இருந்தா அப்பா மாதிரி நீயும் ஊருக்கு போய் சேரு. நான் பாத்துக்கிறேன். போறதா சுப்புக்குடியே போயிருக்க மாட்டேனா? என்ன ஆனாலும் அனு, உன்னை இங்கெல்லாம் தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்போ இந்த நிலத்தை அண்ணம்மா கிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. எப்படி வாங்கி காட்டுறேன்னு பாரு. நாளைக்கே பூமி பூஜைன்னு அண்ணம்மா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நிலம் உன் கைக்கு வரும்னு எப்படி நீ நினைக்கிற? அந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. அந்த நிலம் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கைக்கு வரும். அந்த ஃபேக்டரியும் வரும். இது நடக்கும்போது உனக்கு புரியும் இந்த அணு யாருன்னு. என்னடி அனு, இப்பதான் சொன்ன எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு, அதுக்குள்ள இவ வந்து நிக்கிறாளடி. என்ன ஷாம், குடிக்க தண்ணி கொண்டு வரட்டா? இல்ல வேணாம், சூஸ் எடுத்துட்டு வரேன். ஆண்டி கையில சூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப டயர்டா இருக்கியே, சூஸ் கொண்டு வரவா?
இல்ல சாம், எல்லாத்தையும் நான் சொல்றேன். அது வந்து இவ அங்க. ஆண்டி, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க போலாம். நான் அனு கிட்ட பேசிக்கிறேன். இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா அவ. நீ போ. வாவ், என்ன ஒரு ஆக்டிங், அதுவும் குடும்பத்தோட. கலக்கிட்டீங்க 3 பேரும். காலையில எந்திரிச்சு கோலம் போட்டது என்ன, ஏலக்காய் மாலை போட்டது என்ன, பத்மா அன்னைக்காக உருகினது என்ன, இதுல என்னையும் பிளாக் காஃபியும் சேர்த்து வச்சது என்ன. கலக்குறானோ சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம நடிக்கிறதுனா பெரிய விஷயம்தான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அனு, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சொன்னப்ப கூட நீ நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேங்கிறத என்னால ஜீரணிக்கவே முடியல. எப்படி அனு உன்னால என்ன இப்படி ஏமாத்த முடிஞ்சது? நோ அனு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சாரி கேக்குறதையும் இல்லனா நீ பண்ண தப்ப ஜஸ்டிஃபை பண்றதையும் கேக்குற நிலைமையில நான் இல்ல. நாளைக்கு பூமி பூஜை. அதுக்குள்ள உங்க அம்மா சொன்ன மாதிரி நைட்டோட நைட்டா கிளம்பி போயிடுங்க. நீங்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறத நான் பார்க்க விரும்பல. நீங்க நடிச்சிருக்கலாம், ஆனா நான் உன் மேல வச்சிருந்த பாசமும் உன் அம்மா மேல வச்சிருந்த மரியாதையும் நடிப்பில்ல, நிஜம். நடிக்க வந்த உனக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? சாம், இல்ல அனு, வேண்டாம். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்னெல்லாம் சொன்ன அனு? டாக்குமெண்ட்ரி எடுக்க போற, தரிசு நிலத்தை படம் எடுக்க போற, அது இதுன்னு. மை காட், இது தெரியாம இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே. நாளைக்கு நான் எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். டாக்குமெண்ட்ரி விஷயமா அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ முதல்ல கிளம்ப. இனிமே என் முகத்திலேயே முடிக்காது. இப்போ நான் பேசலாமா? புதுசா பொய் ஏதாவது சொல்ல போறியா? சாம், இதே மாதிரி நாளைக்கு அண்ணம்மா உன்னை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டா அப்ப என்ன சொல்ல போற சாம்? நானாவது வேற ஒரு வீட்ல தான் நடிச்சேன், ஆனா நீ என்ன பேச்சே காணும் சமந்தா?